ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லி தேவன் சொன்னார் இல்லைங்களா? அப்போ நம்ம ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுனா எப்படிலாம் எடுத்துக்கிறோம்னா, ஞானஸ்தானம், சிலர் மொழி ஞானஸ்தானம், சிலர் தெளிப்பு ஞானஸ்தானம், இப்படிலாம் இருக்கிறீங்களா? அப்போ ஜலத்தினாலும்னா ஞானஸ்தானம் பெற்று வெளியே ஞானஸ்தானம் பெறுறது, ஆவியினாலும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி சரி, நீங்க நம்ம அது சரியினே இருந்தாலும் இப்போ நான் கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு கேள்வி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஆவியினால், அதாவது அபிஷேக ஞானஸ்தானம் பெற்று, முறைப்படி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று, அதே மாதிரி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று, அப்போ ஜலத்திலும் அவன் பிறந்துட்டான், ஆவினாலும் அவன் பிறந்துட்டான். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் பரலோகம் போயிடுவாரா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டால் பரலோகம் போயிடுவாங்களா? அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய வரங்கள் இல்ல அவங்க செயல்பட்டா அவங்க பரலோகம் போயிடுவாங்களா? அது மட்டுமே அவங்களுக்கு போதுமானதா இருக்குமா? அப்போ அப்படி தேவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டாலும் சொல்லி சொல்லிட்டாரு, அதனால அப்படி பிறந்துட்டோம்னா நம்ம போயிடுவோம், அப்படி மட்டுமே அது அர்த்தமா? யோசிச்சு பாருங்களேன். அப்படி பார்த்தா இன்னைக்கு பரலோகம் போறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லையே, இல்லீங்களா? ஆனா ஒட்டகம் என்ன சொல்றது, ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லைங்களா? சுத்தமா இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி வாழ்ந்த வாழ்க்கைலாம் வாழ்ந்தா கண்டிப்பா பரலோகம், தேவன் விரும்புற அந்த வாழ்க்கை வாழணும், அப்பதான் நம்மளால பரலோகம் போக முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் போது இந்த வார்த்தை எவ்வளவு சாதாரணமா இருக்கு பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டாலும் அவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அப்ப பிறந்துட்டோம்னா பரலோகம் போயிடுவோம்னு அர்த்தம் தானே? அப்ப தேவன் அத அங்க என்ன மீன் பண்ணி சொல்றாரு? அப்ப அதாவது ஜலத்தினாலும் அப்படின்னா ஆவியினாலும்னா, அதாவது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது இல்லைங்களா? அப்புறம் ஆவியினால்னா உண்மையான தேவன், மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் நம்ம மீட்பும் ரட்சிப்பும் இல்லைங்கிற உணர்வுதான் ஆவினால பிறக்கிறது. இதைத்தான் தேவன் சொன்னாரு. இப்ப இதுக்கு நம்ம ஆதாரணமா உண்மையில எங்க நம்ம பார்க்கலாம்னா, அந்த தேவன் சிலுவையில அறையப்படும் போது அந்த கல்லன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அப்ப அந்த கல்லன் சொல்லுவார்ல, இன்னைக்கு என் கூட நீ எங்க இருப்ப, பரதீசியில் இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? அது எங்க இருக்குன்னா மத்தேயு 23 41 42 43 இந்த வசனங்களை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா தேவன் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த முதல்ல ஜலத்தினால பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிறகு, இப்போ தான் பாவி என்று உணர்ந்து இனி பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்ய மாட்டேன், இல்ல பாவம் எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றதுக்கு பேர் தான் அது ஜலத்தினால பிறக்கிறதுன்னு சொல்லி அதுக்கான அர்த்தம். அப்போ இந்த கல்லன் என்ன அற்புதமா ஜலத்தினால பிறந்தான்னு பாருங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அவரு தன் பாவத்தை உணர்ந்தார். நமக்கு இந்த தண்டனை சரிதான்டா, ஏன்னா நாம செஞ்சது தப்பு, அதனாலதான் நமக்கு இந்த தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லி தன் பாவத்தை உணர்ந்து அங்க அறிக்கை செஞ்சார். சோ அவர் அந்த நிமிஷம் அவரை ஜலத்துல பிறந்துட்டார். இதுதான் உண்மை. அப்புறம் பாருங்க, ஆவியில பிறக்கிறதுனா என்னது? அடுத்த வசனம் பாருங்க 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். எவ்வளவு அற்புதமா பாருங்க. அவன் அவன் திருடிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல தேவன் எவ்வளவு பயங்கரத்தையும் பொறுத்துக்கிட்டு மனுக்குலத்தின் மீட்புக்காக அவரு ஆட்டுக்குட்டி போல அவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு, அவ்வளவு பொறுமையா, தப்பே பண்ணாத அவரா அவ்வளவு தூரத்துக்கு நிதானமா அவ்வளவு வேதனை அனுபவிச்சு முணுமுணுக்காம எதிர்த்து பேசாம இல்ல அவர் சபிக்காம இவரை மன்னிங்கன்னு சொல்லி சொல்லும் போது அந்த மனுஷன் இவர் உண்மையாவே தேவகுமாரங்கிறத உணர்ந்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீர் வரும்போது உங்களுடைய ராஜ்யத்தில் நினைத்தல். அப்போ அவர் மெய்யான தேவன் அவர் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் ஆவியில பிறந்துட்டாருங்க. சோ பாவத்தை அறிக்கை செஞ்சதுனால அவர் என்ன ஆனாரு? ஜலத்துல பிறந்தார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் உணர்ந்து என்னையும் உங்களோட ராஜ்யத்தை நினைச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது அவர் ஆவியில பிறந்தார். அதனாலதான் தேவன் உடனே அடுத்த வசனமே பாருங்க, 43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். அப்ப தேவன் சொன்ன வார்த்தையோட ஆழம் புரியுதுங்களா? அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுங்கிறது வெறும் தண்ணீரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்ல. அப்போ இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்தது ஜலத்தினால பிறந்ததுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ள முங்கல இல்லையா?
அப்போ பாவத்திலிருந்து நம்ம வெளியில வரணும். நம்ம பாவிங்கிறத உணர்ந்து வெளியில வரணுங்கிறத தான் அங்க சொன்னார். ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள முங்கப்பட்டா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் முங்கி பாருங்க. மூக்கெல்லாம் புடிச்சிட்டு இல்ல, பிடிக்காம முங்கி பாருங்க, உயிர் போய் உயிர் வந்த நிலைமை இருக்கும். அப்போ அவன் புது மனுஷனும் வெளியே வருவான். அப்படியே தெளிச்சு இல்லைன்னா அப்படியே தெரிச்சு வெளியே வருவாங்கல்ல. அப்போ அப்படி வெளியே வரும்போது அந்த அந்த நிமிஷங்களை யோசிப்பாங்க. அப்படியா புது மனுஷனா வரணும், பழைய மனுஷன் உள்ள வெளியே தண்ணிக்குள்ள போய். அதைத்தான் அங்க தேவன் மீன் பண்றார். ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கிறதுனா இந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல் நமக்கு மீட்பும் மன்னிப்பும் ரட்சிப்பும் இல்லைங்கிறத உணர்ந்து அவரே நமக்கு எல்லாம் சொல்லி பிடிச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு அவர் தான் நமக்கு வாசல் அப்படிங்கிறத உணர்ந்தாதான் நமக்கு பரலோகங்கிறத தேவன் புரிய வைக்கதான் ஆவியினாலும் பிறக்கிறதுன்னு சொன்னார். அப்போ ஜலத்தினால ஆவியினாலும் பிறக்கிறதுங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறமும் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் இப்ப பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் எப்படி இருந்தாலும் பரலோகம் போயிடுவேங்கிற நினைப்பு தயவு கூர்ந்து உங்க இதயத்தில் எடுத்து போடுங்க. உத்தமும் உண்மையுமா வாழ்ந்து பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுற, அதை இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுக்கிறவனும், அப்ப ஒருவேளை திரும்பமா அந்த பாவம் நமக்குள்ள வரும்போது தவறு செஞ்சிட்டோம் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நம்ம அதை விட்டு வெளியே வந்தாதான் நமக்கு பரலோகம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவர் தான் நமக்கு வழின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுல மாற்றம் வராது. ஆனா ஜலத்துல பிறக்கிறது தான் மாற்றம் வரும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பாவம் செஞ்சு பலவீனத்துல நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தேவ சமூகத்துல போய் நிற்போம். ஆனாலும் தேவன் மன்னிக்கிறாரு, ஆனாலும் தேவன் ஏத்துக்கிறாரு, கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரகசிய வருகைன்னு ஒரு மிக மிக முக்கியமான தேவனுடைய நாள் இருக்கு. அந்த நாள்ல நம்ம கைவிடப்படாம இருக்கணும்னா நாம இப்படியான விளையாட்டை விளையாடவே கூடாது. பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வர்றது, பாவம் செஞ்சுட்டு நம்ம தேவ சமூகத்துக்கு வர்றதுங்கிற விஷயத்த நம்ம செய்யவே கூடாது. போதுமான அளவுக்கு கூடுமான வரைக்கும் பாவத்தை விட்டு விலகி இருக்குவோம். நாம பாவத்தை தொடாமல், பாவத்தை நெருங்காமல், பாவத்தை ருசிக்காமல் இருக்க ஏசப்பா கிட்ட போய் நிற்போம். கர்த்தர் கண்டிப்பா பலன் தருவார், நம்ம பாவத்திலிருந்து மீட்பார், நம்மளை ஜலத்திலும் ஆவிலும் பிறக்க வைத்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். பிரைஸ் தி லார்ட்.